வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோன்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ 6 ப்ளூ சிப் பங்குகள் 52 வீக் லோல இருக்கு. அத பற்றி நம்ம பேச போறோம். கல்யாண் ஜுவல்லர்ஸோட 10% ஏற்றத்த பற்றி பேச போறோம். அடுத்தது எல்&டியோட இன்னைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். கரிச்சு கொட்டப்பட்ட வேதாந்தாவ பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுதான் இன்னைக்கு முக்கியமான ஹைலைட்டே. அடுத்தது Zerodha கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ HCL டெக்கோட புது அக்விசிஷன் பத்தி பேச போறோம். வாரி எனர்ஜீஸோட ஒரு புது கான்ட்ராக்ட் வின்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக ஃபைனலாக அதானி குரூப்போட அடுத்த ஒரு புதிய ஒரு பிஸ்னஸ் அப்டேட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றா நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் அப்டேட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 சரிவோடு தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி டே பீக்கை தக்க வைக்க முடியல. 230 பாயிண்ட்ஸ் ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டியும் அதே கதை தான். 380 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை இன்றைக்கி டேல டெலிவர் பண்ணியிருக்கு. பட் ஓப்பனிங்கெல்லாம் தரமான ஒரு ஓப்பனிங். ஸோ இன்றைக்கி டே ஹை பாருங்கள், 57,800 பாயிண்ட்ஸ். ஆனால் இன்றைக்கி டே லோ அண்டு க்ளோசிங் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வந்து கீழே இறங்கி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 600 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவு பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் வந்து டாப்லேருந்து வந்து ஏற்பட்டிருக்கு. நல்ல ஒரு வலட்டல். ஸோ மற்ற மார்க்கெட்ஸ் எல்லாம் இன்றைக்கி டேல நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஏன் இப்போ ஓப்பன் ஆன அமெரிக்கா மார்க்கெட்டு நல்லா களை கட்டிகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 2.5% வரைக்கான ஏற்றத்தை யூஎஸ் மார்க்கெட்டான நாஸ்டாக் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ என்ன வேகத்தில் கீழே இறங்குச்சோ அதே மாதிரி மின்னல் வேகத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்கா மார்க்கெட் திரும்ப ஒரு ரெக்கவரை கொடுத்து மேலே போயிருக்கு. ஆனால் நம்ம மார்க்கெட் ஆமை வேகத்தில் நகர்ந்து போயிட்டுருக்கு. பட் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் தான் ரொம்பவே வந்து ஒரு சேஃபான ஒரு இடம். ஸோ இது டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் நாட்களில் வந்து மாறும். அது வரைக்கும் நம்ம டெஃபினட்டாக பொறுமை காக்கணும். என்றைக்கு மாறும், எப்போ மாறும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. தெரிஞ்சதுன்னா தான் நம்ம தானே கோடீஸ்வரனாக இருப்போம். அதனால் ஸோ நமக்கு நல்ல இடம் அப்படின்னு தெரியுதா, ஸோ அந்த இடத்துல தைரியமாக நம்ம போய் உட்காரத்துக்கு டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம். அமெரிக்க மார்க்கெட், அதுக்கப்புறம் ஸோ இந்த தைவான் மார்க்கெட் இடிஎஃப்ல முதலீடு பண்ணலாமான்னு கேட்குறாங்க. கொரியா இடிஎஃப்ல அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அங்கெல்லாம் நம்ம போய் இப்போ முதலீடு பண்ணணும்னா லாஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே நல்ல சான்ஸ் இருக்குது. இந்த சான்ஸை தான் நம்ம பயன்படுத்தணும். லார்ஜ் கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணலாம். இல்லை லார்ஜ் கேப் பங்குகளை வந்து வாங்குறத பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். நம்ம திங்கிங் இங்கே தான் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் இந்த ஏஐயோட விஷயங்கள் எல்லாம் அது ஃபேடாக ஆரம்பிச்சதுன்னா நம்ம மார்க்கெட் பலன்னு மின்ன ஆரம்பிக்குங்கிறது என்னோட கருத்து. ஆனால் என்னைக்கு அப்படின்னு தான் நமக்கு தெரில. அது வரைக்கும் பொறுத்திருப்போம். அண்ட் சேம் டைம் அமெரிக்கா மார்க்கெட்லையும் சில சேஃபான பெட்ஸ், நல்ல நிறுவனங்கள் நமக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததுன்னா அந்த வாய்ப்பையும் நம்ம பயன்படுத்த ட்ரை பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக கூட சில பங்குகளை நான் ஃபோக்கஸ் பண்ணேன். அதை பற்றியும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்ட்டு. இன்றைக்கி டேல இன்டெல்லாம் தரமான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. புது ஒரு உச்சத்தை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம ரீட்டைல் ஆப்ஷன் குளோபலில் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து நம்ம பேச போகிறது, இப்போ நம்ம மார்க்கெட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நல்ல தரமான வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஸோ ஒரு 6 ப்ளூ சிப் பங்குகள் பார்த்திங்கன்னா 52 வீக் லோவில் இருக்குது. ஸோ அதில் 2 இன்சூரன்ஸ் கம்பெனி, 4 ஐடி கம்பெனிஸாக இருக்குது. ஸோ ஐடி கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக்கு, விப்ரோ போன்ற நிறுவனங்கள் 52 வீக் லோவில் இருக்குது. அதே மாதிரி எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் 52 வீக் லோ கிட்ட இருக்குது. அண்டு இந்த HDFC லைஃப் இன்சூரன்ஸ் இதுவும் பார்க்கும்போது 52 வீக் லோ கிட்ட வந்து இருக்குது. இன்றைக்கி டேல ஒரு ஏற்றத்தை நான் பார்த்துருந்தேன் HDFC லைஃப் இன்சூரன்ஸ்லலாம். ஸோ இந்த லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் இன்னும் வந்து எனக்கு ஒரு கன்விக்ஷன் ஏற்படலை. மேபி இதை பற்றி இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு கன்விக்ஷன் ஏற்பட்டுதுன்னா இதை என்ன பண்ணலாங்கிறத பற்றி டிசைட் பண்ணுவோம். ஆனால் உங்களுக்கு இதை பற்றியான புரிதல் இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து முடிவை எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்னும் இந்த இடத்துல ஒரு முடிவை வந்து இறுதி பண்ணலை. மேபி இறுதி பண்ணேன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்தந்த நிறுவனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல சரிவை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. ஐடி நிறுவனங்கள் விடை தெரியாத வழியில் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஆனால் ஸோ ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குமோ என்னமோ, பட் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி டேயில் 10% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. என்னப்பா கல்யாண் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஸோ அதான் மிடில் ஈஸ்ட்லலாம் பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சுல்ல, இனிமேல் நம்ம ராஜ்யம்தான் அப்படின்ட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் ரீசனே. ஏன்னா ஒரு 38 ஸ்டோர் கிட்ட பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட்டில் இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போது அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கணக்கில் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் விழுந்துட்டு இருந்தது. இப்போ போர் நிறுத்தம் அப்படின்னு சொன்னவொடனே பார்த்திங்கன்னா துள்ளி குதிச்சு மேலே ஏறி இருக்கு. பட் இது என்ன நிரந்தரமாக போர் நிறுத்தம் எல்லாம் ரொம்ப வந்து சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தான். மேபி திரும்ப வந்து ஏதாச்சும் ஒன்று சொன்னாங்கன்னா ஸோ அந்த டைம் திரும்ப கூட வந்து கீழே விலகலாம். ஸோ உடனே இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டான். ஸோ கூப்பிட்டுட்டு அத்தியா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இன்றைக்கி ஏறிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப குஷியாக எனக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஓகே, என்ன இப்போ நல்லா கீழே இறங்கி தானே ஏறுது, இவ்வளோ நாள் கூப்பிடல இன்றைக்கி வந்து கூப்பிட்றியே அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இன்னும் வரைக்கும் பார்க்கும்போது ஸோ இன்னும் ஒரு 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 டவுன் சைடில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பார்ப்போம் ஒரு விடுவு காலம் வருதான்ட்டு. பட் எனக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா
தனியாக ஒரு ஷார்ட் டேர்ம் ரிஸ்கி போர்ட்ஃபோலியோவில் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ரீசன் நான் முன்னாடியே சொன்னது, என்னுடைய ஃப்ரெண்டுனால தான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் பெர்ஃபார்ம் பண்ணுதா என்னன்ட்டு. பெர்ஃபார்ம் பண்ணால் சூப்பராங்களாம், பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா பிடிச்சி திட்டலாம். ஏன்னா அதுதானே இங்கே நம்ம வீடியோக்கு கீழே நடந்துகிட்ருக்கு. ஸோ அதையவே நம்மளும் வந்து பண்ணுவோம். அடுத்தது எல்என்டி கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ எல்என்டி பார்த்தீங்கன்னா அதுவும் இன்றைக்கி டேல ஒரு 3% வரைக்கும் ஏற்றத்தெல்லாம் கொடுத்துருக்கு. அதுக்கான ரீசனும் பீஸ் டீல் தான். ஸோ யூஎஸ் ஈரானுக்கு நடுவிலான யுத்தம் நிற்கப்போகிற ஒரு காரணத்தினால திரும்ப ப்ராஜெக்ட் எல்லாம் எந்த விதமான தடையும் இல்லாமல் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் ஏற்றிருக்காங்க. ஸோ இன்னும் நிற்கட்டும், அதுக்கு முன்னாடியே எல்லாம் களைகட்டி ஏறிட்டு இருக்கு. மேபி நிற்கலை அப்படின்னு சொன்னால் திரும்ப பார்த்தீங்கன்னா பல்டி அடிப்பானுங்க இந்த மாதிரியான நிறுவனங்கள். ஸோ இது பக்கம் இதெல்லாம் சான்ஸே ஏற்படலை எல்என்டிலலாம். அதனால் நல்ல ஒரு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது தான் இது பக்கம் குதிக்கணுங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது. அடுத்தது, நீ உருப்படவே மாட்ட, இது விளங்கவே விளங்காது அப்படின்ட்டு எந்நேரம் பார்த்தாலும் ஒரு காலத்தில் கரிச்சு கரிச்சு கொட்டப்பட்ட ஒரு நிறுவனம் தான் வேதாந்தா. ஸோ இந்த கரிச்சு கொட்டுறத எல்லாரும் வந்து கேட்டிருப்பீங்க. கேட்காத நபர்களே நம்ம தமிழ்நாடு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தினம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை போட்டு வாயில் வச்சு மென்னுக்கிட்டே இருக்கிறது தான் வேலையாகவே வந்து இருந்தது. பட் இப்போ இது என்ன பண்ணியிருக்கு, ஸோ பலார் பலார் அப்படின்ட்டு கன்னத்தில் அடிக்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த அலுமினியம், அந்த வேதாந்தாவில் டீலிஸ்டான வேதாந்தா அலுமினியம் பார்த்தீங்கன்னா ₹522 டிபேட் ஆகிருக்கு. ஸோ லிஸ்டிங் ஆகிருக்கு. பெரிய ஒரு விலைன்னே சொல்லலாம். அது போக இன்னும் சில பங்குகள் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா வேதாந்தா கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா எனக்கு இதை பார்க்கும்போது அப்படியே ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. என்னடா இது, நான் இதை விற்றேங்க இந்த பங்கை. ஸோ கசகசன்ட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தலைக்கேறி, ஸோ இப்போ நான் சின்ன பங்குகள், ஸோ ரிஸ்க் இருக்கக்கூடிய பங்குகளை நான் வாங்கினேன்னா இல்லையா அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறது இல்லை. ஸோ என்ன ரீசன்னா, ஸோ ஏதாச்சும் ஒரு வகையில் அது ஏதோ ஒரு முடிவு, அது ஒன்று நல்ல ரிட்டர்னை கொடுக்குது, இல்லை ரிட்டர்னை கொடுக்காம போகுது. பட் அந்த மாதிரி ரிஸ்கி ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இது விளங்காது, இது அவ்வளோதான், இது போச்சு, ஸோ இது வேஸ்ட்டு அப்படின்ட்டு பேச பேச பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம மைண்டுக்குள்ளே போய், ஐயோ ஆமாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா கீழே இறங்கும் போது ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு டெஃபினட்டாக வந்து ஏற்படாமல் போகும். ஸோ அந்த டைமில் நம்ம தவறான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மையே அறியாமல் ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா நான் ஆயிருக்கேன், அந்த பங்கு தான் இந்த வேதாந்தா நிறுவனம். ஸோ இதை வந்து அந்த ஒரு டைமில் கான்ஃபிடென்ட்டாக வந்து பிடிச்சேன். ஸோ 230 240 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆவரேஜ் ப்ரைஸு. 300 வரும்போது கொடுத்தாச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்ட்டு. ஒரு பக்கம் டிவிடெண்ட்டுக்கு டிவிடெண்ட்டு இந்தா வச்சுக்கோ அப்படின்ட்டு டிவிடெண்ட்டை வந்து கொடுத்து நல்ல ரிட்டர்ன் அது மூலிமா மட்டுமே வந்து கிடச்சிருக்கும். அது போக ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ரேலி, ஸோ இந்த டீலிஸ்டான பங்குகளோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை வந்து இந்த நிறுவனம் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக மறுக்கவே முடியாது. ஐடிசியாவது அதாவது எல்லாத்தையும் அந்த சைடு ஓரம் தள்ளிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸாக இந்த வேதாந்தா நிறுவனம் பார்த்திங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ டெஃபினட்டாக இதில் போட்ட காசுக்கு மேலேயே எப்போவோ எடுத்துருக்கலாம். ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, அதை நான் போட்ட காசு எடுத்துட்டேனே, என்ன வர வரைக்கும் லாபம் தான் அப்படின்ட்டு ஜாலியாக உட்காந்துருக்கலாம். பட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கையை விட்டு போயிருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். நம்ம நண்பர்கள் பலரும் வந்து இதை வச்சுருக்காங்க. வச்சுருக்கிறவங்களுக்கு அப்படியே வச்சுக்குவாங்க. அவங்களாம் எந்த விதமான முடிவையும் எடுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படியே வச்சுட்டு நல்லா ரிட்டர்னை சம்பாதிங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இதாகவும் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி இப்போது அன்றைக்கி வந்து கரிச்சு கொட்டின ஆட்கள் இப்போ வேதாந்தாவை பற்றி பேசுவாங்களா? இப்போ பேசினாலே இது விளங்காதுன்னு தான் பேசுவாங்க. பட் நிறுவனம் நல்லா சம்பாரிச்சு, ஸோ கடன் இருக்குது, மாற்று கருத்து இல்லை. பட் நமக்கு நல்ல ரிட்டர்னையும் வந்து டெலிவர் பண்ணிருச்சு. கேபிட்டல் அப்ரிசியேஷன் பார்க்கும்போதும் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு தான் டெஃபினட்டாக வந்து சொல்லணும். ஏன்னா அந்த டைமில் ஒரு ₹240 ₹230 அப்படின்னா இப்போ வேதாந்தாவோட ஷேர் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு ₹80 ₹85 தான் வந்து இருக்கும். ஆனால் ₹930 வரைக்கும் கம்பைன்டு வேல்யூ ஆயிருக்கு 10 பேக்கர். ஸோ அது போக டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கேயோ போகுது. ஸோ ரொம்ப வந்து தெளிவாக இருக்கணும். ஸோ ரொம்ப ரிஸ்க்காக இருக்கக்கூடிய பங்குகளை பற்றி நம்ம பொது வெளியில் டிஸ்கஸ் பண்ணுறது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவலை பெரிய அளவுக்கு உடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரிய வச்சதே இந்த வேதாந்தா நிறுவனம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது போக இன்னும் சில காரணங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் நம்ம அந்த மாதிரி ரிஸ்கி ஸ்டாக்ஸை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணாலும் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ அதுக்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜெரோதா கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஜெரோதா பார்த்திங்கன்னா இப்போ திரும்பவும் ரெஃபரல் ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெரோதா அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்திருக்கும். ஸோ திரும்ப ரெஃபர் பண்ண ஆரம்பித்தா அதிலிருந்து ஒரு 10% வரைக்கும் ஏதோ ஒரு கமிஷன் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் இது வரைக்கும் நான் இந்த ரெஃபரலும் வந்து பண்ணது கிடையாது. ஸோ இதுக்கு போய்ட்டு ரெஃபரல் பண்ணிவிட்டு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாட். ஸோ மேபி நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ரெஃபரல் ஃபீ உங்களுக்கு வந்துட்டு இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ரெஃபரல் மூலிமா வளர்ந்த ஒரு நிறுவனம் தான் இந்த ஜெரோதாவே. கிட்டத்தட்ட
30% டீமேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் மூலியமா நடந்திருக்குன்னு Zerodha ஓப்பனா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் திரும்ப ரெஃபரல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது HCL Tech கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ இந்த சர்வம் ஏஐய பார்த்தீங்கன்னா, அக்யூர் பண்ணி முடிச்சுட்டாங்க. 1400 சில்லற கோடிக்கு 10% ஸ்டேக்க வந்து வாங்கியிருக்காங்க. இது HCL Techஓட ஏஐ கனவ பூர்த்தி பண்ணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது வாரி எனர்ஜீஸ் கிட்ட இருந்த அப்டேட்டு 800 மெகாவாட்டுக்கான சோலார் மாடியூல்ஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ பெரிய ஒரு ரெப்யூட்டடான பவர் பிளேயர் தான் போல. யாருன்ட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ பட் பெரிய நிறுவனம் அப்படின்ட்டு மட்டும் வாரி எனர்ஜீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு டீல் பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் மார்க்கெட்ல வாரிக்கு கிடைச்சது ஒரு பெரிய நல்ல விஷயமா வந்து இருக்கு. ஸோ ரீசென்ட்டா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நான் பார்க்கல. ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்த்துரலாம். ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸை தான் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ரூ. 3000 கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து ஒரு பக்கம் கண்ணு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது தான் நமக்கே ஒரு ஞாபகம் வந்து ஏற்படுது. ஸோ கண்ணு வச்சுக்கணும். பங்கு சரியுதா? பங்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சந்திக்குதா? இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நல்ல லெவல் வந்ததுன்னா தூக்கி உள்ளே போடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த செக்மெண்ட் ஒரு பெரிய ஒரு போட்டி வந்து ஏற்பட போகுது. ஏன்னா ஒரு பக்கம் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக வரான். டாடா பவர் பார்க்கும்போது ஆல்ரெடி உள்ளே இறங்கி ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ காம்படிஷன் அதிகமாக இருக்குது. இது போக இன்னும் பல நிறுவனங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி எப்படி பண்ணுறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் இது மட்டும் இல்லை. ஸோ இந்த வாரி பொறுத்த வரைக்கும் பேட்டரியும் பண்ணுறாங்க. அதுவும் கூடுதல் அட்வான்டேஜ் தான் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும். பட் பார்ப்போம். ஸோ நல்ல வேலை வரும்போது இதை நம்ம இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ப்போம். ஏன்னா ரிஸ்கில் தான் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை தேடவே முடியும். இப்போ உட்காந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது. டைம் வேஸ்ட்டு தான். ஸோ வெயிட் பண்ணுவோம். அடுத்தது அதானி என்டர்பிரைஸஸ். ஸோ இந்த அதானி குரூப் கிட்ட இருந்து என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா, ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்து கூட ஜபில் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து கூட சேர்ந்து ஏஐ ஹார்ட்வேர்ஸை வந்து இந்தியாவில் பில்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. கண்டிப்பாக 50-50 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாயின் வெஞ்சராக தான் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இது அதானி குரூப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்தி. ஸோ பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏஐ ரிலேட்டடான விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அந்த வரிசையில் ஆல்ரெடி அதானி குரூப் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட் போட போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது டேட்டா சென்டருக்கான காம்பனன்ட்ஸை வந்து தயாரிக்க போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. இது நல்ல செய்தி அதானியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை. ஸோ லாஸ்ட்டாக இந்த ஒருத்தர் இருந்தான்ல, அவன் கூட இப்போ ஆள் அட்ரஸே இல்லாமல் போயிட்டான். அவன் பேர் மறந்து போச்சு. ஸோ ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை வந்து இந்த அதானி குரூப் மேலே வந்து வச்சாங்க. ஆனால் ஸோ அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவனே இப்போது காணாமல் போன ஒரு நிலைமை தான் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த நிறுவனம் அந்த நேரத்தில் என்ன ஒரு ரேஞ்ச் கிட்ட இருந்ததோ ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சை நோக்கி இப்போ வந்து வந்துருச்சுங்க அதானி என்டர்பிரைசஸ். இன்னும் சில பங்குகள் லேக் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு பங்குகளுக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். உண்மை தகவலா பொய் தகவலா அப்படிங்கிறதெல்லாம் மார்க்கெட் பார்க்காது போல் அடித்து துவம்சம் பண்ணி விட்டுரும். ஸோ நம்ம அந்த இடத்துல தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். ஐயோ இவன் அதானி, ஐயோ இவன் அம்பானி அப்படின்ட்டு நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியது தான். இத்து போன பங்கை வாங்கி வச்சுட்டு கடைசி வரைக்கும் நம்ம அதையவே ஏர்ரா ராஜா ஏர்ரா ராஜா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ அதனால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான ஒரு முடிவை அதுவும் சரியான தருணத்தில் குயிக்காக எடுக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ கிடைக்கலைனாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம ஒரு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ தொடர்ந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நான் பண்ணக்கூடிய முயற்சிகள் பற்றியான விளைவுகள் என்னென்ன ஏதுங்கிறத பற்றியும் கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வரக்கூடிய காலங்களில். ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.